இப்போ டெக்ஸ்ட் தான் லிஸ்ட் பண்ணணுன்றது இல்லை, நீங்கள் ஈக்குவேஷன் கூட லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ $x is equal to y plus 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்லேருந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். $h is equal to z plus y square அப்படின்னு கொடுங்க, ரன் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஈக்குவேஷன் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனுமரேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே லிஸ்ட் அவுட் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இங்கே பாருங்க எண்டு அப்படியே நிற்கிது, நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதனால இது பிகின் ஐட்டமைஸ். இப்போ பாருங்க இது ரெண்டும் வந்து எனுமரேட்டு, இதெல்லாம் வந்து ஐட்டமைஸு. ஸோ ஈக்குவேஷனை நம்ம எனுமரேட் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டும் எனுமரேட் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம சில டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்கலாம். நான் ஒரு டெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். there is an apple அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், சாரி, there is an apple அப்படின்னு சொல்லி அடிச்சு காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ /text அப்படின்னு அடிச்சிங்கனாலே இங்கே நிறைய வரும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் BFன்னு இருக்கு, அதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ BF அப்படின்னா அது போல்ட் ஃபேஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க, there is an apple அப்படின்னு போல்ட் ஃபேஸில் வருது. அடுத்தது // கொடுத்துட்டு /text இட்டாலிக் IT ரெண்டாவது இருக்கு பார்த்தீங்களா, ITன்னு கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க, அது வந்து இட்டாலிக்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா /text SC. ஸோ இது வந்து ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே சென்டென்ஸ் ஃபுல்லாக கேபிட்டல்ஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து TT /text லாஸ்ட்ல இருக்கு பாருங்க TT. இது வந்து டைப் செட்டிங்கு, டைப்ரைட்டரை வந்து இருக்குல்ல அந்த ஃபார்மேட், there is an apple அப்படின்னு சொல்லிட்டு டைப்ரைட்டர் செட்டிங்க்கு மட்டும் இல்லை, இங்கே தான் வந்து நீங்கள் HTTP அட்ரஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இதில் தான் நீங்கள் கொடுக்கணும். அட்ரஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா TT ஃபார்மேட் டெக்ஸ்ட் /text TTல தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். சும்மா கொடுக்க முடியாது. ஸோ அப்புறம் சும்மா வந்து ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போடணும் அப்படின்னா ஹோம்ஸ் ஆர் ஸ்வீட் அந்த அப்போஸ்ட்ரோஃபில அதை அப்படியே எடுத்துக்கும். ஹோம்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. அடுத்தது வந்து லார்ஜ் அப்படின்னு சொல்லி இப்போ இதோட சென்டரு லெஃப்ட் அப்படிலாம் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை வந்து சென்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இங்கே போயிட்டு /begin open bracket center அப்படின்னு இருக்கு, சென்டர் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சென்டர் பண்ணோம், அதனால கட் பண்ணி அதுக்குள்ள போட்டுக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சென்டர் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாமே வந்து சென்டர் ஆயிடுச்சு. இதில் சென்டர் ஆக வேணா எனக்கு லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஒரு லைன் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஜஸ்டிஃபைடுக்கு வந்து கமாண்ட் இருக்கு, /begin open bracket flush. இங்க பாருங்க flush left right ரெண்டுமே இருக்கு. flush left கொடுத்தீங்கன்னா அது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஆயிடும். அதே மாதிரி /begin open bracket Fன்னு கொடுத்தீங்கனால flush right வந்துடும். அங்கேயும் வந்து கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபைடு, இது வந்து ரைட் ஜஸ்டிஃபைடு. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன், இன்னொரு டேக் இருக்கு /begin சொல்லிட்டு லார்ஜ், ஸ்மால் லார்ஜும் இருக்கு, கேபிட்டல் எல்லையும் லார்ஜ் இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் எல் ஸ்மால் லார்ஜ் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் கொடுங்க. there is a cat. இங்க பாருங்க. ஸோ இதுவே இந்த எல்ல வந்து கேபிட்டல் எல்ல மாத்திருங்க, begin large அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரன் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா பெருசா காமிக்கும். இது மாதிரி இந்த லார்ஜ் மாதிரியே நிறைய இருக்கு, ஸ்மால், கேபிட்டல் எல் லார்ஜ், ஹியூஜ். இங்க பாருங்க /begin
ஹியூஜ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஸ்லாஷ் பிகின், ஸ்மால், டைனி இதெல்லாம் இருக்கு. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ் பிகின் ஓப்பன் ப்ராக்கெட் டைனி. ஸோ இப்போ இதெல்லாம் ரன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, there is a cat. இது வந்து சாதாரண லார்ஜ், இது வந்து ஹியூஜ், இது வந்து ஸ்மாலு, இது வந்து டைனி, ரொம்ப டைனி. இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டில் இருக்க ஃப்ளாஷ் எண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த லைனில் வந்துடும். What happened? ஓகே. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஹெட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே போயிட்டு பிகின் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு ஸ்லாஷ் டைட்டில் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு டைட்டில் வச்சுக்கலாம். This is an example latex doc அப்படின்னு சொல்லிட்டு யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்க ஆத்தர் வேணுமோ வச்சுக்கலாம். ஆத்தர் அப்படின்னு டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டேட் கூட வச்சுக்கலாம். டேட் ஸோ 28 ஆகஸ்ட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நீங்க வந்து டைட்டிலா மேக் பண்றதுக்கு மேக் டைட்டில்னு ஒரு டேக் இருக்கு, அந்த லைனை கொடுக்கணும், அப்பதான் அது ரன் ஆகும். பாருங்க. ஸோ இப்போ வந்து இது மூணுமே வந்து ஸோ டைட்டில் ஆயிடுச்சு. இது எல்லாமே டாக்குமெண்ட். இப்போ இது ஃபுல்லாவே ஒரு பெரிய டாக்குமெண்டா இருக்கு. இது நீங்க வந்து ஒரு செக்ஷனா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஸ்லாஷ் செக்ஷன்னே கமெண்ட் இருக்கு. செக்ஷன் இதோ இங்க இருக்கு. செக்ஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் செக்ஷன் சப்செக்ஷன் இருக்கு. ஸோ ஸ்லாஷ் சப்செக்ஷன் கொடுங்க. இங்க இருக்கு பாருங்க சப்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி 2 சப்செக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் சப்செக்ஷன், இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா இது கீழே வந்து இப்படி கொடுத்துக்கலாம். செக்ஷன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க 1 அதுக்குள்ள 1.1, இங்கேயும் அதே மாதிரி நீங்க சப்செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 2 சப்செக்ஷனையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க. 1, 1.1, 1.2 ஒரு டாக்குமெண்டோட டேபிள் கண்டென்ட் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு இப்படி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள போய் நீங்க டெக்ஸ்டும் டைப் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பேராகிராஃப், தேர் இஸ் a sweet home பதிலா ஒரு பேராகிராஃப் இருக்கலாம், இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டை வந்து நம்பரிங் செக்ஷன்ஸா வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதுவே நம்மளோட டாக்குமெண்ட்ல இது பிரிச்சுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு அப்புறம் ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லையா, ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு செக்ஷனு, டேபிள்ஸ் எல்லாம் இன்னொரு செக்ஷனு பாருங்க, டேபிள்ஸ் இங்க வந்து இன்னொரு செக்ஷனு, இது வந்து டேபிள் செக்ஷன் வச்சுக்கலாம். டேபிள்ஸ்குள்ள எனுமரேட்ங்கிறது சப்செக்ஷனு, சப்செக்ஷன். ஸோ எனுமரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க க்ளோஸ் பண்ண தேவையில்லை, ஓபன் மட்டும் பண்ணா போதும். இவருங்க இன்ட்ரோடக்ஷன், டேபிள் செக்ஷன், டேபிள் செக்ஷனுக்குள்ள ஒரு செக்ஷன் சப்செக்ஷன் 2.1 இருக்கு. ஸோ இப்போ நம்ம செக்ஷன்ஸ் சப்செக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நமக்கு தெரியும். இதை வச்சு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போயிட்டு இந்த ஸ்லாஷ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸ்லாஷ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஸ்லாஷ் கொடுத்து டிஏ கொடுத்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் தான் வந்துடும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ரன் பண்ணுங்க.
ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெறும் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் வரும். எந்த சப்ஹெட், இந்த இன்ட்ரடக்ஷன், மேத் ஃபார்முலா, சப்ஹெட், இந்த செக்ஷன் ஆஃப் டேபிள், செக்ஷன் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், மேத் ஃபார்முலா இதெல்லாம் வராது. ஸோ இன்னொரு தடவை ரன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அழகா இங்க பாருங்க இன்ட்ரடக்ஷன், டேபிள், டெக்ஸ்ட் ஸ்டைல், அதுக்குள்ள சப்ஹெட்டிங் மேத் ஃபார்முலா, மேத் நோட்டேஷன்ஸ் எடுத்துட்டு வந்துரும். நெக்ஸ்ட் இப்போ பேக்கேஜ் பார்க்கலாம். பேக்கேஜ் எப்பவுமே டாக்குமெண்ட் கிளாஸ்க்கு அடுத்து தான் கொடுக்கணும். ஸோ /use package அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுல வந்து AMS font அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. AMS FONTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த அது வந்து மேக்ஸ் பேக்கேஜ். இங்க போயிட்டு ரியல் நம்பர்ஸ் மேத்ல ரியல் நம்பர்ஸ் வந்து R அப்படின்றதுல டபுள் லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி Z அப்படின்னா அது டபுள் லைன் போட்டிருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா டபுள் லைன் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டாலர் அப்படி நேச்சுரல் ரியல் நம்பர்ஸ் இன்டீஜர் இன்டீஜர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இது நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் /math அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணனால அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரும் math bb அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ R, அடுத்தது வந்து இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ Z, அடுத்து வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க R, Z, N இதெல்லாம் கம்மா கூட நீங்க கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ் வேற ஃபாண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்க என்ன யூஸ் பேக்கேஜஸ் வேணா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் டாக்குமெண்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேக்கேஜஸ் நெட்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல்ஸ்க்கு. ஸோ அதுக்கான பேக்கேஜஸ் வந்து நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம்.